இது லெஹரண்ட்னா இது மூலிமா எதிர்மறை சக்திகள் எது இருந்தாலும் அதை நம்ம கண்டுபிடிச்சி அப்புறப்படுத்தலாம். இப்போ இந்த ரூமை நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். பிரபஞ்ச மகாசக்தி, தெய்வீக சக்தி, இந்த இடத்துல சக்தி ஓட்டம் இருக்கா? எத்தனை சதவீதம்? 100. ஸோ எப்போவுமே நீங்கள் இருக்க இடத்த 100% சக்தி ஓட்டத்தோடு வச்சுருந்தீங்கன்னா மன நிம்மதியோடு வாழலாம். ஆட்டோமேட்டிக்காக செல்வ வளம் அதிகரிக்கும், ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்கிறதுக்கு நம்ம இருக்கிற இடத்த 100% பாசிட்டிவாக வைக்கணும். இதில் நான் பார்த்த ஒரு அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. வாந்தி பேதி தொடர்ந்து இருக்குது. இவ ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்தாச்சு, மருந்து வாங்கி குழந்தைக்கு கொடுத்தாச்சு. ஆனால் கூட அந்த குழந்தைக்கு உடம்பு சரியே ஆகலை. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி, மேம் என் குழந்தைய செக் பண்ணுங்கள், என்னன்னு தெரியல, டாக்டர் பார்த்து மருந்து கொடுத்தோம், என் குழந்தைக்கு சரியே ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த குழந்தையோட இருக்கிற இடம், அந்த குழந்தையெல்லாம் நான் ஆண்டனா வச்சு செக் பண்ணேன். இதில் என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த குழந்தை இருக்கிற இடத்த சுற்றி ஏதோ ஒரு இடத்துல தெய்வ சக்தி குறைபாடாக இருக்குது. தெய்வ சக்தி எப்படி குறையும்னு பார்த்திங்கன்னா, உடைந்த சாமி சிலை, கிழிஞ்ச சாமி படம், இது எங்கேயாவது இருந்ததுன்னா தெய்வ சக்தி குறைபாடாக இருக்கும். நான் அதை அவளுக்கு கன்வே பண்ணதும், நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் மேம். நான் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, நீங்கள் சொன்னது கரெக்ட் மேம், நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்ட்டு. பழனிக்கு போயிட்டு விபூதி பொட்டலம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் விபூதியை எடுக்கிறதுக்காக பேக்கெட்டை கிழிச்சிருக்கேன், அதில் சாமி படம் 2ஆக கிழிஞ்சிருந்தது அப்படின்ட்டு சொன்னான். நீங்கள் யாருமே இதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி இப்போ பாருங்கள், நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா விபூதி கொடுக்கறது இந்த மாதிரி பொட்டலங்களில் தான் கொடுப்பாங்க. அதில் மோஸ்ட்லி சாமி படத்தை பிரிண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், விபூதி எடுக்கிறதா இருந்தால் இதை அப்படியே பாதியாக கிழிப்போம். அப்படி கிழிக்கும் போது சாமி படம் 2ஆக கிழிஞ்சிடும். இந்த மாதிரி உங்களை அறியாமல் உங்களோட சாமி ரூமில் நிறையா கிழிஞ்ச சாமி படங்கள் இருக்கலாம். இது இருக்கும் போது என்ன ஆகும்னா, தொடர்ந்து ஹெல்த் இஷ்யூஸ், இல்லை திடீர்னு வேலை போகிறது, இல்லை மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஃபேஸ் பண்ண நேரிடும். அந்த ரூமில் இருந்த கிழிஞ்ச சாமி பட பொட்டலத்தை அவள் வெளியேற்றினதும் அன்றைக்கே அந்த குழந்தை டோட்டலாக சரியாயிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் கிழிஞ்ச சாமி படம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி விபூதி பொட்டலமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நியூஸ் பேப்பர் கட்டிங் ஏதாவது போட்டிருக்கீங்க, அதில் கிழிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்து உங்கள் வீட்டிலேருந்து கிளியர் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்.